இது முதல் அமர்வு தொடங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் எனக்கு இடப்பட்ட பணி இந்த இரண்டு கருத்தாளர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை கொடுப்பதுதான். I wish to raise a very important question, a challenge before this seminar, so that these two great personalities will try to answer or strengthen or let the entire society find the answer for it. There is a part in the Constitution called as Part 4. The Part 4 of the Constitution speaks about directive principles of state policy. I wish to know whether it is a dead document, whether it has got any meaning, relevance or not. The directive principles of state policy has directed the government to provide education cost-free from pre-primary up to university level. Right to education, right to work is there in the Constitution. In 1949, Sardar Patel, whom we are celebrating as a unity figure, refused to accept Baba Sahib Ambedkar and Maulana Abul Kalam Azad's request of making education a fundamental right. A man who headed the Fundamental Rights Subcommittee, who denied that education cannot become a fundamental right because state does not have economic capacity. My question is, for all these 68 years, has the economic capacity of the state improved or not? Did the Parliament of India ever met once to discuss about the issues concerning education and why the directive principle has not been implemented? As the Supreme Court, which has dealt with several cases, has ever pointed finger at the government of India to ask it why you do not have the economic capacity. இந்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிலை கல்வியை வழங்குவதற்கு ஏன் முன்னேறவில்லை என்று ஒரு வழக்கிலாவது உச்சநீதிமன்றம் அரசை பார்த்து கேள்வி கேட்டிருக்குமா? அப்ப உச்சநீதிமன்றம் அரசை பார்த்து கேள்வி கேட்கவில்லை. இந்திய பாராளுமன்றம் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான விவாதத்தை 68 ஆண்டுகளிலே நடத்தவில்லை. இந்த சூழலில் நாம் எதை பார்க்கிறோம்? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட தேரின் வடத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலித் மக்களால் பிடித்து இழுக்க முடியல அப்படின்றத பார்க்கிறோம். 2 வயசு குழந்தை, 11 மாச குழந்தை 21ஆம் நூற்றாண்டுல டெல்லியில இருந்து சில 100 கிலோமீட்டருக்கு பக்கத்துல வீட்டை பூட்டி விட்டு நெருப்பு போட்டு எரிக்கிறார்கள். வெண்மணியில் வைக்கப்பட்ட தீ ஃபரிதாபாத் வரைக்கும் நின்றிருக்கு. வெண்மணியில் அதே போல்தான் அங்கேயும் 2 வயது பிஞ்சு குழந்தை வீட்டை பூட்டி விட்டு தான் கொளுத்தினார்கள். 1969 நடந்தது அதே விஷயம் 2014 நடந்திருக்கிறது. பிரதம மந்திரி வாய் திறக்கல, யாரும் வருத்தம் தெரிவிக்கல. ஒடுக்குமுறைக்குள்ளான தலித்துகளை சம குடிமக்களாக ஆக்குவதற்கு இன்று வரை நாம் இந்திய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. கல்வியில் அதை பற்றி எந்த விவாதமும் நடத்தல. ஒடுக்கப்பட்டவன் இதுவரை சத்துணவு கூடத்துல போய் சமையல்காரராக வேலை செய்ய முடியல. They cannot become a nutritional meal worker. An SC cannot become. ஒடுக்கப்பட்டவர்கள் இன்று அரசு பள்ளிகளை நாட வேண்டும். ஆசிரியர்கள் மட்டும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் வேலை இடத்துல போய் படிப்பாங்க. ஒரு அநீதியான ஒரு கல்வி முறை, அநீதியான ஒரு சமூக முறை, இதை மாற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வக்கற்ற இந்திய சமூகம் இன்று கல்வியை சந்தைக்கு விடுகிறேன் என்பது எப்படிப்பட்ட சவால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கத்துல பள்ளிக்கூடத்துக்கே போக முடியல, கோவிலுக்குள்ள நுழைய முடியல, வீடு குடிசையில தான் இருக்கிறோம். டீ வைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. இதுதான் என்னுடைய பொருளாதார நிலை. ஆனால் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கின்ற அரசு என்ன சொல்லுதுன்னா, இது சந்தைக்கு கொடுத்துடலாம், அரசு இதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதோட வெளிப்பாடுதான் 4000 கோடி ரூபாய் குறைத்தது. நண்பர்களே, இந்த புதிய கொள்கை விவாதத்திற்கு they have appointed a committee. The committee is headed by a bureaucrat. Most of the members are bureaucrats.
I wish to distinguish between a committee headed by an educationist and a committee headed by the bureaucrats. அதுக்கு best example 1990-91 Professor Espal committee report and the implementation report by Y.N. Chaturvedi committee. Espal committee said that CBSE need not control the private schools. It said that it can look after the Kendra Vidyalayas and Navodaya Vidyalayas. It gave exemption for Kendra Vidyalayas and Navodaya Vidyalayas because they are special schools meant for special purpose. You may raise questions. Why for special treatment for Kendra Vidyalaya? Why can't it come to the mainstream? That may be the question. But what did Chaturvedi committee did? Chaturvedi is an additional secretary. Espal committee is an educationist. ஒரு கல்வியாளரை கொண்ட குழு, கல்வி என்பது ஒரு பண்பாட்டின் அடையாளம், கல்வி என்பது பண்பாட்டின் கூறு. அது மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும். ஏன்னா இந்தியா என்பது பன்முக பண்பாட்டை கொண்டது. எனவே கல்வி என்பது மாநிலத்திடம் இருக்க வேண்டும், மாநில கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அது மத்திய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே சிபிஎஸ்இ என்ற வாரியம் எந்த பள்ளிக்கும் அங்கீகாரமோ ஏற்போ எந்த விஷயமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள் எல்லாம் அந்தந்த மாநிலத்தோடு இணைந்து கொள்ள வேண்டியது என்பது கல்வியாளர்களை கொண்ட குழு கொடுத்த பரிந்துரை. ஆனால் சத்ருவேதி என்ன சொல்றாரு? இந்த ரெக்கமெண்டேஷன் பார்ட்ல தான் இதை சொல்லி இருக்கிறாங்க, ஆனா டிஸ்கஷன் பார்ட்ல இது வரல. என்னையா இது ரெக்கமெண்டேஷன் பார்ட்ல வந்துருச்சான், டிஸ்கஷன் பார்ட்ல வரலையா? அப்போ ஒரு விஷயத்தை புறம் தள்ளுவதற்கு எப்படியெல்லாம் ஆய்வு செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் ஆய்வு செய்வதுதான் ஒரு பியூரோக்ராட்டுடைய, ஒரு அரசு ஊழியருடைய ஒரு வேலையாக இங்க இருக்கு. கல்வியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமை ஆசிரியர் துப்புரவு பணியை செய்வார், அதுதான் கல்வியாளர். ப்ரொஃபசர் ராமானுஜத்துக்கு போன் பண்ணா அவர் சொல்லுவாரு, என்னுடைய மனைவியினுடைய துணியை தோச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு, என் மனைவி துணியை தோச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு ப்ரொஃபசர் ராமானுஜம். காலையில் அவங்க குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது காலையில 8 மணிக்கு முன்னாடி போன் பண்ணக்கூடாது, 9 மணிக்கு மேல போன் பண்ணக்கூடாது, ஏன்னா என் குழந்தைக்கு தாலாட்டு பாடிட்டு இருப்பேன். That is Professor Ramanujan. He is not I do not want to introduce him as a scientist. I want to introduce him as a human being who had a deep concern for the society. ஒரு பெண் விடுதலை என்பதை வாயில் பேசி விட்டு போகாமல் அதை சம வாழ்க்கையில காட்டினவர் தான் ப்ரொஃபசர் ராமானுஜம். சோ ஒரு தலைமை ஆசிரியர் துப்புரவு பணியை செய்வார். ஒரு துப்புரவு தொழிலாளி வகுப்புல மாணவனுக்கு ஓவியம் கற்றுக் கொடுப்பார். அதுதான் கல்வியல் செயல்பாடு. ஒரு துப்புரவு தொழிலாளி துப்புரவு பண்றவர் இல்ல, அந்த துப்புரவு தொழிலாளிக்கு ஓவியம் வரும் அல்லது வேற ஏதாவது ஒரு கலை தெரியும், ஒரு குழந்தைக்கு வரைய தெரியும், அவர் வந்து சொல்லி கொடுப்பார். ஆனா மேனேஜ்மென்ட்ன்றது அப்படி கிடையாது. மேனேஜ்மென்ட்ல ஹெட் மாஸ்டர் ரூமுக்குள்ள இருக்கணும், சானிட்டரி ஒர்க்கர் துப்புரவு தொழிலாளி அவர் வந்து டாய்லெட்ல இருக்கணும். இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டது இல்ல, நாம பேசிட்டு இருக்கிறது கல்வி சம்பந்தப்பட்டது. ஆனால் புதிய புதிய கல்வி கொள்கையில இந்திய அரசு கல்வியல் செயல்பாட்டையே ஒரு மேனேஜ்மெண்டா மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அதை நம்மால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதோடு சேர்ந்த அபாயம் தான் இந்த கேட்ஸ். இந்த கேட்ஸ்ல மிக முக்கியமாக நாம் காலம் காலமாக போராடி பெற்ற இட ஒதுக்கீட்டை இழக்க போகிறோம். ஒரு சமத்துவமான சமூகம் இல்லாத போது, ஒரு அசமத்துவமான ஒரு சமூகத்துல எவ்வளவு ஆழத்துல ஒருத்தர் இருக்கிறாரோ அவரை கை தூக்கி விடணும்னா அத்தனை ஆழத்திற்கு நம்ம கயிறை விட்டுதான் ஆகணும், கயிறை விடாம இருக்க முடியாது. அப்போ தூக்குவதற்கான அந்த கயிறையை அறுக்கின்ற வேலையை தான் இந்த கேட் செய்கிறது. ஒரு பக்கத்தில் அம்பேத்கருடைய வீட்டை வாங்குவதாகவும் அதை வந்து நினைவு சின்னமா மாற்றுவதாகவும் சொல்லிக்கொண்டே அம்பேத்கரையே குழி தோண்டி புதைக்கின்ற வேலையை நரேந்திர மோடி அரசு செய்கின்றது என்பதைத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய விவாத பொருட்கள் நமக்கு சொல்லுது. இன்னும் அவங்க வரைவு கொடுக்கல. They have not given the draft, but the 13 theme points for schools and 20 theme points for college has been issued. Just carefully look at the theme points. It doesn't say equitable education. It talks about standardization, how to standardize. How to standardize means there will be multi-level. So with added to this, the GATS says do away with the subsidy, do away with the subsidy. So there are twin dangers. Looking at the twin dangers, the All India Forum for Right to Education, the State Platform for Common School System in Tamil Nadu, which is a member organization of All India Forum for Right to Education, join hands with Tamil Nadu Science Forum, which has been severely campaigning against the new education policy, the dangers that is coming under the new education policy, to have this national seminar. And we have invited two important personalities who have got more than 30 years of dedicated public work. Public work na public work தான், தன் சொந்த காசுல எங்கேயும் போகக்கூடிய தானே எல்லாவற்றையும். இன்னும் சொல்ல போனா ப்ரொஃபசர் ராமானுஜம்
அறிவொளி இயக்கத்திற்கே ஒரு முன்னேடி. ஏன்னா நேஷனல் லிட்ரஸி மிஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே சவுத் மெட்ராஸ் லிட்ரஸி மிஷன் நடத்தினவர் தான் ப்ரொஃபசர் ராமானுஜன். கிராமம் கிராமமாக போய் தெரு தெருவா. ஆனா அவரு வெறும் எழுத்த மாத்திரம் கத்து கொடுத்துட்டு ஓடி வந்துடணும் அவர் நினைக்கல. இன்னைக்கு எந்த பதட்டத்தோட அவர் இங்க இருக்கிறாருன்னா, மக்கள் கிட்ட போயிட்டு எழுத்தறிவு பெறுங்க, பள்ளிக்கூடம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோமே, இன்னைக்கு பள்ளிக்கூடமே இல்லாம போகுது. அப்ப அந்த மக்கள் ராமானுஜத்தை பார்த்து கேட்பாங்கல்ல, நீ தானே பள்ளிக்கூடத்துக்கு போய் சொன்ன, நான் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன், எங்க பள்ளிக்கூடம்னா என்ன சொல்றது? எனவே பள்ளிக்கூடத்தை காப்பாற்ற வேண்டிய பள்ளி படிப்பை, என்னால் பள்ளிக்கு சேர்க்கப்பட்ட மாணவர்கள் பள்ளிக்கு வந்த பிறகு உயர்கல்விக்கு வருவதற்கு எங்கே உயர்கல்வி என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவது என்கின்ற சமூக பொறுப்போடு இங்கே பேராசிரியர் ராமானுஜம் நம் முன்னால் இருக்கிறார். அதே போல பேராசிரியர் அனில் சத்கோபால் ஓஷங்காபாத் சயின்ஸ் டீச்சிங் எக்ஸ்பெரிமெண்ட் என்ற ஒரு 33 வருஷம் கடுமையாக எப்படி வகுப்பறையை தாண்டி வெளியிலே போய் வயல்ல நின்றுட்டு எப்படி அளக்க முடியும், எப்படி அறிவியலை கண்டுபிடிக்க முடியும், பிராக்டிகலா பார்த்தவங்க. கட்டடம் அல்ல பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் என்பது ஆசிரியரும் மாணவர் ஒருத்தர் கற்றுக் கொடுத்து இன்னொருத்தர் கத்துக்கிறது இல்ல, ஆசிரியரே கற்றுக்கொள்வது தான் பள்ளிக்கூடம். பாலோ ஃப்ராயர் சொல்வதை போல் அதை 33 ஆண்டுகளாக செய்து காட்டியவர் தான் பேராசிரியர் அனில் சத்கோபால். ஒரு சாதாரண ஒரு ஆளுமைகள் இல்ல, ரெண்டு பேர் களத்தில் இருந்தவர்கள். களத்தில் இருந்து கள அனுபவத்தோடு கல்வியல் அனுபவத்தோடு இப்பொழுது நம் முன்னால் அவர்கள் பேச போகிறார்கள். அவர்களை அறிமுகப்படுத்தி பேசுவதிலே, அவர்கள் தலைப்புகளை அறிமுகப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் அமர்விலே பேராசிரியர் ராஜமாணிக்கம் அவர்களும் திரு ஐபி கனகசுந்தரம் அவர்களும் தலைமை தாங்க பேராசிரியர் ராமானுஜம் அவர்கள் பேசுவார்கள். மிக சுருக்கமாக திரு ஐபிகே அவர்கள் 2 வார்த்தை பேசிய பிறகு பேராசிரியர் ராமானுஜம் அவர்கள் முறைப்படியாக பேராசிரியர் ராஜமாணிக்கம் அவர்கள் முறைப்படியாக ராமானுஜம் அவர்களை அழைப்பார்கள்.